ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா தேவகுமார் சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துண்டு கருவாடு வச்சு கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துண்டு கருவாடையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 வெங்காயம், ஒரு 6 பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மண்பானை சட்டியை கழுவி எடுத்துக்கிறேன். இதில் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு 4 ஸ்பூனு மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் உங்கள் மசாலாக்கு ஏற்ப எவ்வளோ உரைப்பு இருக்கோ அதுக்கேற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுருக்க புளியையும் இது நல்லா பனைஞ்சி இதில் நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை இது கூட ஊற்றிக்கணும். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா கையால் கரைச்சி விட்டு அடுப்பில் வைக்கணும். இப்போது இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு கத்தரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மண்பானை சட்டியை நான் ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொஞ்சம் காஞ்ச உடனே இது கூட நான் கருவாடு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கீழே இறக்கி வச்சுட்டு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து தாளித்து எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம குழம்பு கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது சூடான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.